தனு, பிரதீப் சார் கால் பண்ணியிருந்தாரு. உடனே பெங்களூர் போகணும். சீக்கிரம் எந்திரி. ஹால் டிக்கெட் கிடைச்சிருச்சாமா? விஸ்வேசர் பட் சார் சிஎம் கிட்ட பேச முயற்சி பண்ணிட்டு இருக்காராம். ஏதோ நடக்கும். நீ டென்ஷன் ஆகாத. ராத்திரியிலேருந்து எதுவுமே சாப்பிடல. நீ வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டு ரெடி ஆகு. நான் போய் வண்டி பார்த்துட்டு வரேன், சரியா? ஆ. கடவுளே. சொல்லுங்க கேஷவ். சார் வீட்டில் தான் இருக்காரு சார். நீங்கள் நேர்லேயே வந்துடுங்க. நான் ஒன்று பண்ணுறேன். 1 மணி நேரத்தில் நான் அங்கே இருப்பேன். ஓகே சார், வாங்க. தேங்க்யூ கேஷவ். கடவுளே. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் விஸ்வேஸ்வர் பட். உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். வேற என்ன விசேஷம்? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் உங்களை தேடி வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. தனுஜான்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா சார். அவள் நீட் எக்ஸாமில் உட்காந்து எக்ஸாம் எழுதியிருக்கணும். கோவிட்னால அவளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு சார். அவளுக்கு எக்ஸாம் இன்னைக்கு தான் இருக்குது. அவள் எக்ஸாம் எழுதலைன்னா அவளுக்கு 1 வருஷம் எதிர்கால வாழ்க்கையே வீணாயிரும் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா. நீங்கள் ஏதாவது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்கிட்ட பேசுனா அவள் இன்னைக்கே எக்ஸாம் எழுத உதவியாக இருக்கும் சார். அவளோட எதிர்காலத்துக்கு நீங்கள் உதவுன மாதிரி இருக்கும் சார். விஸ்வேஸ்வர் பட், நீங்கள் இவ்வளோ ஆர்வத்தோடு இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக தனுஜாங்கிற பொண்ணோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம். ரொம்ப புத்திசாலியும் கூட சொல்கிறீங்க. அவள் கண்டிப்பாக நீட் எக்ஸாம் எழுதி நல்லபடியாக வெளியில் வரணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையுமே நான் அரேஞ்ச் பண்ணி அவள் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நான் பண்ணுறேன். அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் நான் பார்த்து அவள் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து அவள் எதிர்காலம் நல்லபடியாக அமையணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. டாக்டர் கார்த்திக் சார், தனுஜாங்கிற பொண்ணு நீட் எக்ஸாம் ஹால் டிக்கெட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கான். அது என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை சரி பண்ண நான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தில் ஏதாவது ஃபர்தர் காம்ப்ளிகேஷன் இருந்திருந்தா நீங்கள் அதை என்ன ஏதுன்னு விசாரித்து கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க. யாராவது சம்மந்தப்பட்டவங்க கூட நான் பேசுகிற மாதிரி இருந்தாலும் நான் பேசுகிறேன். மொத்தத்தில் அந்த பெண் பிள்ளையோட எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது. விஜேந்தர் சார் கூட இதை பற்றி பேசினாரு. நான் பார்த்துக்கிறேன் சார். ப்ளீஸ் டூ இட். சரிங்க சார். ஜெயராம் அண்ணா, என்னக்கா? பெங்களூர்ல என் பொண்ணுக்கு எக்ஸாம் இருக்கு. வாங்க போயிட்டு வரலாம். ஐயோ அக்கா, என் வண்டி சீஸ்க்கு வந்துருச்சுக்கா. லோன் கட்டி 6-7 மாசம் ஆகுது. சென்னைக்கு போனா சீஸ் நான் வாடகை வேணா பண்ணிடுவாங்க. அதிகமா தரேன். அக்கா, நீ வாடகை என்னமோ கொடுப்பக்கா, வண்டியை சீஸ் பண்ணிடுவாங்களே. நம்ம சொசைட்டி ராமன் இருக்காரு பாரு, அவங்க பையன் குமார் இருக்காருல்ல, அவர் கார் இருக்கு பாரு. இப்பதான் தோட்டத்துக்கு பக்கம் போனாரு, போய் பாரு. சரி, நான் அவரை போய் கேட்குறேன். சரிக்கா. ஹலோ. குட் மார்னிங் மேடம். நான் டாக்டர் கார்த்திக், சிஎம்மோட ஸ்பெஷல் ஆஃபீஸர் பேசுகிறேன். சொல்லுங்க சார். மேடம், தனுஜாங்கிற ஒரு கேண்டிடேட்டுக்கு டெக்னிக்கல் இஷ்யூனால நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் கிடைக்கல. அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதை நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். தயவு செஞ்சு அந்த பொண்ணு எக்ஸாம் எழுத கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க மேடம். இதை சிஎம் சொன்னார் மேடம். சாரி சார். ஆஸ் பை NTA கைட்லைன்ஸ்
எங்களால எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. டெல்லி என்டிஎல் இருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நாங்க ஃபாலோ பண்றோம். சப்போஸ் அங்க இருந்து கிளியரன்ஸ் ஏதாவது வந்தா எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்ல. அதாவது மேடம், இதை ஒரு ஸ்பெஷல் கேஸாக கன்சிடர் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. சிஎம் சொல்லியிருக்காரு, அட் எனி காஸ்ட் அந்த பொண்ணு எக்ஸாம் எழுதியே ஆகணும்னு. சார், கோவிட் எஸ்ஓபி இருக்கிறதுனால எங்களால எதுவுமே பண்ண முடியாது சார். இதுக்கப்புறம் ஏதாவது லீகல் காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சுன்னா அதை நான் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் மோர் டீடைல்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் யூ மே கான்டாக்ட் டெல்லி ஆஃபீஸ். சாரி சார். சரி மேடம், நான் பேசுகிறேன். ஓகே சார். டேய் ஷோமா, அந்த இலையெல்லாம் அறுக்காதடா. அடுத்த தடவை பாத்துக்கலாம். ராஜா எங்க? தாரெல்லாம் அந்த ஒரு பக்கம் போடு, நாரெல்லாம் இன்னொரு பக்கம் போடு. அவ்வளவுதான். குமாரண்ணா, அப்பதான் சுலபமா இருக்கும். குமாரண்ணா, இந்த பக்கம் வாக்கா. என் பொண்ணுக்கு சென்னையில எக்ஸாம் இருக்கு, உடனே கிளம்பணும், கொஞ்சம் வாங்கண்ணே. ஐயோ, பாக்க இருக்க ஆளு வந்திருக்காங்களே, விட்டுட்டு வர காலைல முடியுமா? வந்து கூட கேக்குறேன், எவ்வளவு வேணா வாடகை தர, சாயங்காலத்துக்குள்ள போயிட்டு வரணும், கொஞ்சம் வாங்கல. அக்கோ, சென்னையில வேற கொரோனா அதிகமா இருக்கு, வீட்டுல தெரிஞ்சா அவ்வளவுதான் என் போயிட்டு கதை. சாயங்காலத்துக்குள்ள வந்துடலாம். உங்க கால்ல விழுந்து கேக்குறேன்னு, என் பொண்ணோட எதிர்காலமே அதுலதான் இருக்கு. ஐயோ, நீ விடுற மாதிரி எனக்கு தெரியலக்கா. நீ போக்கா, நான் வரேன். சீக்கிரம் வந்துரு, டைம் இல்ல, நான் வீட்டுக்கிட்ட இருக்கேன். சரி, சீக்கிரமா வா. என்ன மயூர், ம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஏதோ பார்த்துட்டு இருக்க? சார் கிளம்பிட்டாராமா? சார் கிளம்பிட்டாராம். அப்புறம் விஸ்வேஸ்வர் பட் சார் ஒரு ட்வீட் போட்டு சிஎம் டேக் பண்ணியிருக்காராம். அப்படியா? என்னன்னு? நீட் ஆஸ்பிரண்ட் ஒருத்தருக்கு எக்ஸாம் எழுதுகிற சான்ஸ் மிஸ் ஆயிருச்சு, அவருக்கு உதவி செய்யுங்கன்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. எக்ஸாம் வேற இன்னைக்கு தானா? அப்படின்னா சாருக்கு உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணுங்க. சாரே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ போய் சொல்லிடுங்க. ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். சிட் டவுன். சார். சார், தனுஜாங்கிற ஒரு பொண்ணுக்கு நீட் எக்ஸாம் எழுத ஹால் டிக்கெட் கிடைக்கலையா சார்? சார், விஸ்வேஸ்வர் பட் சார் ட்வீட் பண்ணி சிஎம் சாரையும் டேக் பண்ணியிருக்காரு சார். என்ன பண்ணியிருக்கீங்க? சார், நான் ஏற்கனவே என்கொயரி பண்ணிட்டேன் சார். டெல்லி என்டிஏ ஜாயிண்ட் டைரக்டர்கிட்ட பேசணும் சார். சரி, ஓகே, பேசலாம். ஷூர் சார். ஹலோ. வணக்கம் சார். சொல்லுங்க கார்த்திக். சார், ஒரு ஸ்டூடெண்ட் பேர் தனுஜா, நீட் எக்ஸாம் விஷயமா கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு சார். அந்த விஷயமா தான் நான் ஏற்கனவே டெல்லி ஆஃபீஸ்கிட்ட பேசுகிறதா நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே சார். அங்கே பேசிட்டு நானே டைரெக்டாக சிஎம் சார்கிட்ட போய் பேசுகிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். போன் ரிங் ஆயிட்டு இருக்கு, என்னன்னு பாரு. என்ன பொண்ணு நீ? ஹலோ. வணக்கம்மா. வணக்கம் சார். தனுஜாவோட மதர் தானே நீங்கள்? ஆமா சார். நல்லா இருக்கீங்களாம்மா? சார், நீங்க யாருன்னு தெரியல. நான் வந்து டாக்டர் சுதாகர், மெடிக்கல் எஜுகேஷன் மினிஸ்டர் பேசுகிறேம்மா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தனுஜா கண்டிப்பாக அந்த தடவை எக்ஸாம் எழுதுவாங்க. நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது ப்ரொசீஜர் படி எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக குட் நியூஸ் தான் வரும். அதனால் உங்கள் பொண்ணு போய் ட்ரீம்ஸ் ரியலைஸ் பண்ணிக்கிட்டோம், எக்ஸாம் நல்லபடியாக எழுதட்டும். நீங்க ரொம்ப பெரிய உதவி செய்றீங்க சார். தேங்க்ஸ் சார். இருக்காங்களா? தனுஜா இருக்காங்களா? சார், இங்கே தான் இருக்கா. இந்த கொடுக்குறேன். சுதாகர் சார் பேசுறாரு. ஹலோ சார். என்னம்மா தனுஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீ எதுவும் கவலைப்படாதம்மா, நான் கண்டிப்பாக டெல்லியில் பேசுகிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் ரிலாக்ஸ்டாக இரு, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். எஸ் சார். நீ நிம்மதியாக வா, உனக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மற்ற எல்லா இதுக்கும் நான் வந்து ரெடி பண்ணி தரேன். நீ வந்து எக்ஸாம் எழுதணும். இந்த தடவை நீங்கள் டாப்பராக வருவீங்களா? எஸ் சார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல? நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கல்ல? எஸ் சார். குட். மெடிக்கல் சீட்டை நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும். தேங்க்யூ.
பிரகாஷ், நீங்கள் கொஞ்சம் இமீடியட்டாக டிரான்ஸ்போர்ட் ஏற்பாடு மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணிடுங்கப்பா. சரிங்க சார். அதே மாதிரி நம்ம பத்ஸாருக்கும் விஷயத்த சொல்லிடுங்கப்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். சரி சீக்கிரமா கிளம்பணும், ரெடியாகு. என்னடி இன்னும் அப்படியே உட்காந்துட்டு இருக்க? கார் வரப்போகுது, சீக்கிரம் ரெடியாகு. என்னாச்சு தனு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? டென்ஷனா இருக்க தனு? ஏதாவது பேசுடி, வாயை திறந்து. நான் வர மாட்டேன். இங்க பாரு, விளையாடாத, போய் ரெடியாகு. நான் வர மாட்டேன். என்ன பேசிட்டு இருக்க தனு நீ? உனக்கு எக்ஸாம் எழுத மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குடி. பெரிய பெரிய ஆளுங்க நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி நேரத்துல மூளை கெட்டவ மாதிரி பேசிட்டு இருக்க. மூளை கெட்டது எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். இப்ப டைம் என்ன ஆகுது? 8 மணி ஆகுது. நம்ம போறது புதுக்கோட்டைக்கோ திருச்சிக்கோ இல்லம்மா, சென்னைக்கு. நம்ம இப்ப கிளம்பினாலும் போய் சேர்றதுக்குள்ள எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் எக்ஸாம் எழுத விட மாட்டாங்கம்மா. பாத்தியா, முடியாதுல்ல. அதுக்கு தான் வர மாட்டேன்னு சொன்னேன். முடியாதுன்னு இங்கேயே உட்காந்துருந்தா எதுவுமே பண்ண முடியாதுடி. முயற்சி பண்ணாதானே எதுவும் முடியுமா முடியாதான்னு தெரியும். நேத்துல இருந்து முயற்சி பண்ணி என்னால முடியலம்மா. எக்ஸாம் எழுதுவனா மாட்டேனான்னு யோசிச்சு மண்டை குழம்புதுமா. ஹால் டிக்கெட் வேற கிடைக்கல. அப்புறம் சென்னைக்கும் போய் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். அதுக்கு பதில் நான் இங்கே இருந்துடுறேம்மா. அப்படிலாம் எதுவும் சொல்லாத தனு. பிரதீப் சார் ராத்திரியில நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா? அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம் வா. நான் வரலம்மா. எங்க நீங்களாவது சொல்லுங்க. என்னாச்சும்மா? நீ இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு உட்காந்தா நாங்கள் என்னதான் பண்ண முடியும் சொல்லு? இதை பாரு, உன் எதிர்கால வாழ்க்கைக்கு நீ என்னதான் பண்ணுவ சொல்லு? எங்களை மாதிரி கூலி வேலை பண்ணிக்கிட்டு இருப்பியா சொல்லு? அதனால தான் சொல்கிறேன், நீ நல்லா படித்து நல்ல வேலைக்கு போனா உனக்கு தானமா நல்லது. ஆமா தனு. உனக்கு படிக்கிறதுக்கு என்ன வேணும் சொல்லு, எல்லாத்தையும் நான் பண்ணித்தரேன். கூலியோ எதுவோ எல்லாம் நான் பண்ணித்தரேன். வா கிளம்பலாம், நீ ரெடியா? ஏதோ ஒன்று படிச்சு உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கணும். உண்மை தானே தனு, அப்பா சொல்றத கேளுமா. வரலம்மா. ஐயோ, கார் வந்துருச்சு, சீக்கிரமா ரெடியாகு. வலுக்கட்டாயத்துக்கு என்னால எக்ஸாம் எழுத முடியாது, புரிஞ்சுக்கோமா. இந்த வார்த்தை கேட்கவே இவ்வளவு கஷ்டப்பட்டேன் தனு. நல்லா யோசிச்சு பாரு, இந்த எக்ஸாமுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்ப. சரி நீ எக்ஸாம் எழுத வேணாம், டென்ஷன் ஆகாத. இந்த எக்ஸாமுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா ஒரே ஒரு வாட்டி சென்னைக்கு போயிட்டு வந்துடலாம்டி, ஒரே ஒரு வாட்டிடி. பிரதீப் சார் ஃபோன் பண்றாரு, நீயே எடுத்து பேசு. நீங்களே பேசிக்கோங்க. ஃபோன் எடுத்து பேசு தனு. பேசு தனு. தனு, அவர் தப்பா எடுத்து பாரு தனு. பேசு தனு. பேசு தனு. சார் ஃபோன் பண்ணிட்டாரு, சீக்கிரமா கிளம்ப சொல்றாரு. நல்லா யோசிச்சு பாருமா. தனு மறுபடியும் கால் பண்ணிருக்காரு, எடுத்து பேசு தனு. வர மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. தனுஜா, தனுஜா வர மாட்டியா? சரி, உன் சார் கிட்ட என்ன பேசுறியோ நீயே பேசிக்கோ. இந்தா பேசு. வரல, நீங்களே சொல்லிடுங்க. தனுஜா, நான் சொல்றத கேளு. பேசு. தனுஜா. பேசு ப்ளீஸ். தனுஜா.